தமிழகத்தில் தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலை குறித்து லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் ரஜினியை விட பன்னீர்செல்வத்திற்கே மக்கள் ஆதரவு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த அமைப்பு தமிழகம் முழுவதும் ஜூன் 9ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கருத்து கணிப்பு நடத்தி இந்த தகவலை வெளிக்கொண்டு வந்துள்ளது. மொத்தம் 5874 பேரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முதல்வர் பதவி ஏற்க யாருக்கு அதிக ஆதரவு என்ற கேள்விக்கு அதிகம் பேர் ஸ்டாலினை தேர்ந்தெடுத்துள்ளனர். கருத்து கணிப்பு முடிவில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு 59% மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். இவருக்கு அடுத்த இடத்தில் பன்னீர்செல்வம் இருந்தாலும் இருவருக்கும் இடையில் மிக பெரும் இடைவெளி உள்ளது. ரஜினி முதல்வராக 11% மக்களும் பன்னீர்செல்வம் முதல்வராக 13% மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ரஜினிகாந்தை விட பன்னீர்செல்வத்திற்கே மக்கள் ஆதரவு இருப்பதாக இக்கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பாமகவின் அன்புமணிக்கு 7% மக்களும் தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு 1% மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதில் தற்போதைய முதல்வர் பழனிசாமிக்கு தான் மிக குறைந்த அளவே மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தற்போதுள்ள நிலையில் தேர்தல் நடந்தால் திமுகவிற்கு 47% வெற்றி வாய்ப்பு உள்ளதாக இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மேலும் அதிமுக அணிக்கு 15.4%, பாஜக அணிக்கு 29.7%, பாமக அணிக்கு 5% மக்களும் ஆதரவு தருவதாக கருத்துக்களை கூறியுள்ளனர். மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் திறமையான கட்சிகளில் திமுக முதல் இடத்தில் உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அதிமுக 2வது இடத்திலும், பாஜக 3வது இடத்திலும், பாமக 4வது இடத்திலும் உள்ளன.